சிலருக்கு நாங்கள் செய்யக்கூடிய இந்த விடயங்கள் எல்லாம் பிழை என்பது தெரியும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டாத விடயங்கள் என்பது தெரிந்தாலும் கூட அதை அல்லாஹ்வின் தூதருடைய பேரிலே பொய்யாக சொல்வதை பார்க்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் கதப அலைய முத்தஅம்மிதன், யார் ஒருவர் வேண்டுமென்று என் மீது பொய் உரைக்கிறாரோ ஃபல்யதபவ மக்அதஹு மினன் நார், அவர் அவருடைய தங்குமிடத்தை அவருடைய ஒதுங்குமிடத்தை நரகத்தில் ஆக்கிக் கொள்ளட்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிய ஒரு அச்சுறுத்தலான விடயத்தை பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, இந்த மார்க்கம் என்பது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், கத் தரக்துக்கும் அலல் பைலா லைலுஹா கனஹாரிஹா, உங்களை நான் ஒரு வெண்மையான மார்க்கத்தில் விட்டு செல்கிறேன். அது எப்படிப்பட்ட மார்க்கம் தெரியுமா? இரவு கூட பகலை போன்று வெண்மையான ஒரு மார்க்கம் என்று அல்லாஹ்வுடைய தூதரால் சொல்லப்பட்ட ஒரு மார்க்கத்தில் நானும் நீங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட மார்க்கத்தில் இருந்து கொண்டு மீலாதை கொண்டாடுவது, மீலாதுக்காக வேண்டி மௌலிதுகளை படிப்பது என்றும் எங்களுடைய காலங்களை போக்கிக் கொள்ளக்கூடாது. அன்புக்குரியவர்களே, இவைகளை நாங்கள் எதிர்ப்பதால், இவைகள் இல்லை என்று சொல்வதால் எங்களை வஹாபிகள் என்றும் தௌஹீதுக்காரன் என்றும் விரல் ஆட்டுபவர்கள் என்றும் வெளிநாட்டிலிருந்து காசுகளை பெற்றுக்கொண்டு மார்க்கத்தை பேசுகிறோம் என்ற சாடல்களையும் எங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு விடயத்தை உங்களுக்கு உறக்க சொல்கிறோம், கேளுங்கள். அல்லாஹும் அவனுடைய தூதரும் எந்த விடயத்தை எங்களுடைய வாழ்க்கையில் எடுத்து நடக்கும்படி சொன்னார்களோ அந்த விடயத்தை தவிர நாங்கள் எந்த விடயத்தையும் எடுத்து நடக்க மாட்டோம். எந்த விடயத்தின்பால் ஏவ சொன்னார்களோ அதை தவிர வேறு எதையுமே நாங்கள் ஏவ மாட்டோம். எங்களுக்கு வெளிநாட்டிலிருந்து பணம் வரவிட்டாலும் பரவாயில்லை, எங்களுக்கு கொலை அச்சுறுத்தல்கள் வந்தாலும் பரவாயில்லை, எங்களுக்கு வாழ்வாதாரத்திற்கான வழிகள் அனைத்தும் அல்லாஹ் தருவான் என்ற ஏகத்துவத்தின் அடிப்படையில் வாழ்பவர்கள் நாங்கள், தவக்குலுக்கு மத்தியில் வாழ்பவர்கள் நாங்கள். மீலாத் இல்லை என்பதற்காக வேண்டி நாங்கள் நபிகளார் மீது நேசமற்றவர்களா? நிச்சயமாக கிடையாது. மீலாத் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் அவருடைய வாழ்நாளில் ஒரே ஒரு முறை கொண்டாடி அவர்கள் வழிகாட்டி சஹாபாக்கள் அதை செய்து அதை பின்பற்றி வந்திருப்பார்களாக இருந்தால் இன்றைய தினத்திலே நிச்சயமாக உங்களை விட அதிகமான படங்களை செலவழித்து அதிகமான சோறுகளையும் சாப்பாடுகளையும் சமைத்தெடுத்து உங்களை விட சிறப்பாக மீலாதை கொண்டாடக்கூடியவர்களாக நாங்கள் திகழ்ந்திருப்போம். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தினத்தை ஒருபோதும் கொண்டாடி காட்டவில்லை. காரணம், அவர்கள் பிறக்கின்ற சந்தர்ப்பத்தில் சாதாரண ஒரு மனிதராக பிறந்தார்கள். ஆனால் மரணிக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் பல கோடிக்கணக்கான மனிதர்களுடைய உள்ளத்தில் இடம் பிடித்தவர்கள். அல்லாஹ்வுடைய தூதர் பிறந்தது என்னவோ ரபியுல் அவ்வல் 12 என்பது தெரியாத ஒன்றாக இருந்தாலும் மரணித்ததோ ரபியுல் அவ்வல் 12 என்பது அனைவராலும் ஏகோபித்த ஒற்றுமையாக இருக்கக்கூடியது என்பதை நானும் நீங்களும் ஆழமாக ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். இலங்கையினுடைய ஜனாதிபதியில் ஒருவர் தான் பிரேமதாசா. இந்த பிரேமதாசா பிறந்தார், எப்போது பிறந்தார் என்று கேட்டால் எம்மில் பலருக்கு தெரியாது. ஆனால் அவர் மரணித்ததோ மே 1 என்று சொல்வார்கள். எங்களுடைய தந்தைமார்கள் பிறந்த தேதியை விட அவர்கள் மரணித்த தேதியை அறிந்து வைத்திருப்போம். காரணம், அவர்கள் பிறக்கின்ற பொழுது எங்களுக்கு தந்தைகள் கிடையாது, ஆனால் அவர்கள் மரணிக்கின்ற பொழுது எங்களுடைய தந்தை. எங்களுடைய தாய்மார்கள் மரணித்திருந்தால் அவர்கள் பிறந்த திகதியை விட மரணித்த திகதியை நாங்கள் ஆழமாக ஞாபகம் வைத்திருப்போம். காரணம், நாங்களுடைய பிறந்த நாட்களை கொண்டாடுபவர்கள் அல்ல, அவர்கள் மரணித்த நாட்களையும் கொண்டாடுபவர்கள் அல்ல, மாற்றமாக எங்களை விட்டு விடைபெற்ற நாட்கள் என்பதற்காக வேண்டி அதை நாங்கள் ஆழமாக ஞாபகம் வைத்திருப்போம். அன்புக்குரியவர்களே, பிறக்கின்ற பொழுது சாதாரண ஒரு மனிதராக, குறைஷி கோத்திரத்தின் ஒரு மனிதராக, ஒரு தந்தையற்ற ஒரு மனிதராக, தாயினால் பராமரிக்கப்பட்டு சொற்ப காலத்தில் தாயை விட்டு விலகிய ஒரு மனிதராக, பெரிய தந்தையினுடைய துணையோடு இருந்த ஒரு மனிதராக, பெரிய தந்தையுடைய துணையை மட்டும் தட்டான் தனியாக வாழ்ந்த ஒரு மனிதராக, அபூபக்கர் என்ற ரலியல்லாஹு அன்ஹு என்ற உயர்ந்த ஒரு மனிதருடைய தோழமையுடன் ஒரு மனிதராக, ஒரு தாயை திருமணம் செய்து அந்த தாயிடத்தில் அன்பையும் பாசத்தையும் நேசத்தையும் பெற்றவராக, சிறிது காலத்தில் அவரையும் விட்டு தனித்த ஒரு மனிதராக இருந்த மாபெரும் மனிதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்த நபிகளாருடைய பேரிலே பொய்யாக இட்டுக்கட்டிய விடயங்களை வைத்துக் கொண்டு அவர்களுக்கு மீலாது என்றும் மௌலூதி என்றும் நானும் நீங்களும் ஓதிக்கொண்டிருக்கிறோமாக இருந்தால் அல்லாஹ்வை பயந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் தூதர் மரணித்த தினத்தை தான் அதிலே மீலாது என கருதி அந்த தினத்தை தான் நாங்கள் சோறு காய்ச்சி அந்த தினத்தை தான் சாப்பாடு கொடுத்து நானும் நீங்களும் சந்தோஷமாக மகிழ்ச்சிகரமாக எங்களுடைய பிள்ளைகளுடைய கைகளிலே கொடியை கொடுத்து சந்தோஷமாக கொண்டாடுவதுதான் உண்மையான மீலாது, உண்மையான அல்லாஹ்வின் தூதரின் மீதான நேசம் என்று இருந்தால் நிச்சயமாக நாங்கள் அல்லாஹ்வுக்காக வேண்டி அப்படிப்பட்ட ஒரு விடயத்தை வெறுக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு நேசம் எங்களுக்கு தேவையில்லை. அல்லாஹ்வின் தூதர் மரணித்த திகதியை கொண்டாடுவதற்கு நாங்கள் தயாரில்லை. எந்த தினத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் இந்த பூமியை விட்டு சென்றார்களோ அந்த தினத்தை எத்தனை வருடங்கள் கடந்து சென்றாலும் படிக்கின்ற சந்தர்ப்பம் எல்லாம் கண்களில் இருந்து கண்ணீரை சுற்றக்கூடியவர்கள் நாங்கள். அன்புக்குரியவர்களே, ஒரு செய்தியை சற்று முன்னர் பார்த்தேன். ஒரு பள்ளிவாசலின் தலைவர் மற்றும் ஒரு சில உறுப்பினர்கள் இந்த மீலாது விழா இல்லை என்று சொன்னதற்காக வேண்டி, மீலாது விழா கொண்டாடக்கூடாது என்று சொல்வதற்காக வேண்டி நிர்வாகத்தை விட்டு தடுத்து நிறுத்தப்பட்ட வரலாறுகள் கூட இலங்கை நாட்டில் பதிவாகிக் கொண்டிருப்பதை பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். இஸ்லாமிய மார்க்கம் அல்லாஹ்வால் கட்டப்பட்ட வீடு. அந்த வீட்டின் ஒரு கல்லை கூட யாருக்கும் அசைக்க முடியாது, யாராலும் எந்த ஒரு விடயத்தையும் செய்ய முடியாது. என்னுடைய வீட்டை நான் கட்ட முடியும், உங்களுடைய வீட்டை நீங்கள் கட்ட முடியும். அல்லாஹ்வுடைய வீட்டை அல்லாஹ்வும் அவனுடைய தூதரும் மாத்திரம் தான் கட்டுவார்கள். எந்த கல்லையும் அசைக்க முடியாது, மார்க்கத்தில் எந்த விடயத்தையும் புதுமையாக உண்டாக்க முடியாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அடிப்படையில் வாழச் சொன்னார்களோ, எந்த அடிப்படையை பின்பற்றி நடக்க சொன்னார்களோ, எந்த அடிப்படையில் அவர்கள் எங்களுடைய வாழ்க்கையை எடுத்து நடக்க சொன்னார்களோ அந்த அடிப்படையில் வாழ வேண்டும், அவைகளை பின்பற்றி நடக்க வேண்டும். அதை எடுத்து நடக்கக்கூடிய உண்மையான மனிதர்களாக வாழ்ந்து மரணிப்பதற்கெல்லாம் எனக்கும் உங்களுக்கும் அருள்பாலிப்பானாக. வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.